மைக்க குர்றா இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குற சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இந்த பையனோட வீடியோவை அனுப்பிட்டு நிறைய பேர் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் கூட பார்த்துட்டு என்னடா ஒரு வரியில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவன் வேறு ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு போய் பார்த்தா கொஞ்சம் ஏடாகுடமான வேலைகளை பண்ணி தான் வச்சுருக்கேன். எண்ட் ஆஃப் த டே சார் எங்கேருந்து வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு. அப்படின்னும் போது எனக்கு கிளி தட்டிருச்சு. சரி அப்போ இவர் யாரோ ஏவ விட்டால் ஏவல் அப்படின்றது புரிஞ்சுக்கிச்சு. பொதுவாக ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் நம்ம கழுத்து இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு, பட் அதுக்கும் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு வாங்கின காசுக்கு சிரிக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சிரிக்கும் பாருங்க, சிரிப்பே வரலைனாலும் அதுதான் ஸ்டாண்டப் காமெடி என்னை பொறுத்த வரைக்கும். இவனும் பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் காமெடி வராமல் வாயில் வந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அது மூலிமா பப்ளிசிட்டி தேடிக்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன பண்ணுறது, யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி அதுதானே பிடிக்குது. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதும் அப்படி எப்படி டேஷ் இனிஷியல் போட்டு பேசுகிறது இதெல்லாம் தான் பசங்களுக்கு பிடிக்குது. அந்த மோடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பசங்களை இன்றைக்கி கட்சியையும் கார்னர் பண்ண மாதிரி பேச வைக்கிறது தான் இன்றைக்கி இருக்க அரசியல் ட்ரெண்ட் அப்படின்றத இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய மிகப்பெரிய டார்கெட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த பையன் எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட கொடுக்க முடியும், டிவிக்கை பற்றின தப்பான இன்ஃப்ளூயன்ஸை எப்படி பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ தான் வசமாக சிக்கி வச்சு செஞ்சுருக்காங்க நம்ம பசங்க, அதையும் பார்ப்போம். என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் அவரோட கமெண்ட்ஸை போட்டுருங்க, மற்ற இத்தியாதியாக பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒருத்தருக்கு நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா முந்தா நேற்று நான் சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நன்றி தெரிவித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா எனக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ நீங்களும் அவரை போன்று எனக்கு நன்றி தெரிவிக்கணும் அமௌண்ட் மூலிமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு அடியை போடுறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆப்வியஸ்லி ஒரு கிஃப்ட்டு இல்லை கிஃப்ட் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சின்னா சூப்பர் தேங்க்ஸில் ஒரு கிஃப்ட்டை கொடுத்து விடுங்க. மேட்ரு முடிஞ்சு போச்சு, என்ன கெட்டு போச்சு. நானும் நன்றியை தெரிவிக்கிறேன். யாரெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்குலாம் பேரோட சொன்ன கொடுத்தீங்கன்னா நான் பேரை சொல்லுவேன். பேர் இல்லை, நான் அவர் வந்து பேர் கொடுக்கல, பேட்மேன் தான் இருந்துச்சு. ஸோ அவர் பேர் என்னென்னு தெரில. நான் நண்பருக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். நீங்களும் கொடுங்க, உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, இவனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தங்கச்சி வீணா வாயை கொடுத்து மாட்டிக்கிச்சு, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு புளியிருக்காங்க அப்படின்றத நம்ம பசங்க வந்து நோண்டி நொங்க எடுத்துடுறாங்க அப்படின்றது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஐ திங்க் இது வந்து 3வது ஆடா 4வது ஆடான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சப்புவான் ஒருத்தன் வந்து கட்சி சார்பாக பேசினா அவன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தான்னு சொல்லிட்டு கடைசியில் அவனை எடுத்து வச்சு நொங்கடிச்சாங்க. அப்புறம் பனையூரில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபிசிக்கலி சேனல்டு பிள்ளைங்கோ யாரோ பிள்ளைங்களுக்கு வந்து உதவி கேட்டு வரேன்னு சொல்லி வந்து கடைசியில் அது பொண்ணு என்னாச்சுன்னே தெரியல. அப்புறம் 2வது ஆனிவர்சரியில் ஒரு பத்திரிக்கைக்காரனை வயிற்றில் குத்திட்டார் பவுன்சர்னு சொல்லி கடைசியில் அவனை வந்து நொங்க எடுத்தாங்க. சாரு வந்து ஸ்டாலின் கிட்ட ப்ரெசன்ட் வாங்குறது, கை கொடுத்து போகிறதுலாம். இப்படி என்ன பண்ணினாலும் நம்ம பசங்க நொங்க எடுத்துடுறாங்க அப்படின்றது இந்த பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி புரியாமல் எப்படி இப்படி முழு பூசணிக்காவை சோத்தில் மறப்பாங்களா அந்த கதைக்கா புஷியானந்த் அவர்களை மீட் பண்ண விடலை, மகளிர் இதுக்கு பண்ண விடலைன்னு சொல்லி அவ்வளோதையும் சொல்லிட்டு என்னமா இப்படி கேவலமாக சிக்கிக்கிட்டேமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது. இப்போ மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மேரத்தான் காம்படிஷன்ல கூட எனக்கு அழைப்பு இல்லாமல் நான் போயிருந்தேன். நான் பொதுச் செயலாளர் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே போயிருந்தேன். இப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் நேரில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்லை பார்க்கக்கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோன்ல சொன்னது. மர்க்கா சொல்லு. இப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் நேரில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. மர்க்கா சொல்லு. இப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் நேரில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே பொன்னாடையெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அதே பொன்னாடை போத்துனவரை பண்ணாடைன்ற அளவுக்கு நீ பேசியிருக்கியம்மா. என்னம்மா பண்ணுறது? உன்ன மாதிரி பெண்கள்லாம் இப்படி வந்து பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல, பெண்களுக்கு கௌரவம் கிடைக்கல, பெண்ணையே மதிக்கலைன்ற மாதிரி நீ ஒரு கட்சியை பேசிட்டு போறியே, உனக்கே அடுக்குமா? இன்றைக்கி உன்னை எல்லாரையும் எடுத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எவனாவது உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? இந்த வயசில் நீ இப்படி பண்ணுறியே, இப்போ ஏன் நீ இவ்வளோ பொய் சொல்கிறீன்னா கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ பொய் சொல்வேன்னு, என்னென்ன பொய் சொல்லுவேன், நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ்க்கு வாங்குறதுக்கு வரதட்சணை கேட்டு எவ்வளோ பொய் சொல்வேன்னு பசங்க இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
உன்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா எவனா இந்த டிஎம்கேலேருந்து வரணும் இல்லை பிஜேபியிலேருந்து வரணும். என்னையோ நான் என்னத்த சொல்கிறது, ஆல்ரெடி உனக்காக 2 வீடியோ போட்டேன். அதில் நான் உண்மையும் சொல்லிட்டேன், நீ போய் தான் சொல்கிற. நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ ஹெச்பிடியில் எஃபெக்ட் ஆகிருப்ப, அது வேறு விஷயம். ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. உன் மேலேயே உங்கள் அம்மாவுக்கு அக்கறை இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து உன்னை அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நல்லா இருந்தா சரி. என்னோட பெரிய ஆசையே வந்துட்டு அண்ணா வந்துட்டு கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியூஷன்ல நிக்கணும். ஆமா ப்ரோ, அதுக்குன்னு ஓட்டெல்லாம் போட மாட்டேன். பார்த்தீங்களா சார் என்ன சொன்னார்னு? இவர் வந்து கோயம்புத்தூரில் விஜய் நான் நிற்கணுமா, ஆனால் நின்னாலும் இவர் ஓட்டு போட மாட்டாராம். இவர் வந்து பெரிய, எனக்கு வருது சின்ன பையனாக இருக்கேன்னு பார்க்குறேன், அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைப்பு. ஆனால் நான் ஏன் இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பையன் அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு கட்சியே இல்லை, அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னப்பா தம்பி அப்படின்னு கேள்வி அவன்கிட்ட தான் வைக்கணும். ஏன்னா இப்போ அவன் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அவனுக்கு புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முட்டா பதறாக தான் அவன் இருக்கான். இன்ஃப்ளூயன்ஸ்னாவே ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க சொன்னால், இல்லை ஒருத்தர் சொன்னால் ஒரு 100 பேர் கேட்பாங்க, அவர் தான் இன்ஃப்ளூயன்சர். அது யாராக வேணால் இருக்கலாம். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியுமே மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கட்சி தான். இன்கேஸ் அவன் தமிழக வெற்றி கழகத்தை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கட்சின்னு சொன்னான் அப்படின்னா மற்ற எல்லா கட்சியும் அதே தான். பட் விஜய் அவர்கள் இன்ஃப்ளூயன்சரா அப்படின்னு கேட்டால் ஹீ இஸ் நாட் அன் இன்ஃப்ளூயன்சர், ஹீ இஸ் எ லீடர். இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது இப்போ உன்னை மாதிரி இந்த பையனை மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு என்ன வேணால் பண்ணுறது, என்ன வேணால் பேசுறது, எந்த மோடில் வேணால் இருக்கிறது, அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது வேறு, கெட்ட விஷயம் அதாவது 1x பெட்டு, அதுக்கப்புறமா இந்த சூதாட்டங்கள், இந்த மாதிரி விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறவனு பேரும் இன்ஃப்ளூயன்சர் தான். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும்போது அவனுடைய வேலை என்னென்னா ஒரு பிராண்டை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கலை. அப்போ நீ இதை கட்சியாக தான் பார்க்கணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்களை இதை கட்சியாக பார்க்கும்போது எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமா அரசியல் புரிதலோடு இன்றைக்கி அரசியலோட நகர்வுகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் இத்தனை இளைஞர்களை ஒன்றா அரசியல் களத்துக்குள்ளே கொண்டு வரவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடியலைன்றதை விட அவங்களுக்கு அது பிடிக்கலை. அவங்களுக்கு எப்பயுமே இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் இத்தனை வருடமாக இந்த ஆளுங்கட்சிகள் இல்லை திராவிட கட்சிகள் திமுக ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக்கி அவங்களுடைய மூளையை கொஞ்சம் கூட வேலை செய்யாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு 40+ இருக்கிற நீ சொன்ன அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து உண்மையாலுமே பண்ணது யாருன்னு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே. ஏன்னா இன்றைக்கி நீ ஒரு இடத்துல போய் உதயசூரியன் சொன்னேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன கட்சின்னு, ரெட்டை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன கட்சின்னு. அப்போ இதுதான் பிராண்ட். அது பிராண்ட் என்ன? ஒரு திமுகவுடைய கட்சியோட பிராண்ட் என்ன? கலைஞரா? கிடையாது, உதயசூரியன். ஏடிஎம்கேவுடைய பிராண்ட் என்ன? ரெட்டலை. ஏன்னா அதுக்கு 3 முகம் இருக்குது. எம்ஜிஆர் இருக்கார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இப்போ பழனிசாமி. ஸோ முகம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் சின்னம் மாறாது. ஸோ அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த இந்த கட்சிகள் எல்லாம் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண கட்சிகளை ஒழிய கட்சி நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்க இன்னும் சின்னம் கூட வாங்காத தளபதி அவர்களுடைய கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை எப்படி நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் கட்சி அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி நீ போர்ட்ரே பண்ணுற அப்படின்னா அப்போ நீ எப்பேற்பட்ட ஒரு கைக்கூலியாக இருப்ப? இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறை சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதே இவங்க 3 மணி நேரம் பார்த்தாங்க, இவங்க டெஃபினட்டா ஓட்டு போடுவாங்க, சங்கடமே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா சரி. 3 மணி நேரம் படத்தை உட்காந்து பார்க்குறாங்க, இதுக்கு இது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு. ஸோ இளைஞர்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி, அதாவது எப்படின்னா ஒருத்தரை உசத்தி வச்சு பேசி அவனை மைண்டு மாற்றுறது வேற, நீ லாய்க்கில்லைன்னு சொல்லும்போது சே ஆமாடா அவன் சொல்கிற மாதிரி நம்ம இந்த கட்சிக்கே போய் போடணும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டே மாற்றக்கூடிய வேலையை தான் இந்த இளைஞர்களை வச்சு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இதை பிஜேபி கூட பண்ணியிருக்கலாம். பட் என்ன தான் பிஜேபி பண்ணியிருந்தாலும் இவங்க 2 பேரும் கூட்டு கலவானிங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். யார் ஏடிஎம்கேயும் டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு கலவானி தான். அப்போ இந்த பையன் எந்த கட்சியில் இருக்கான்னு தெரியல. ஆனால் இவன் இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ ஓப்பனாக, இவ்வளோ கேவலமாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணியும்
இவன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் பாயலை, இவன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னா இவனும் ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் கண்டிப்பாக இருக்கிறான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இல்லைன்னா இவன் நின்று பேசுகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் காமெடி பேசி அதை ரசிக்கக்கூடிய மனநிலைமையில் அங்கே உட்காந்துருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கேடுகட்ட கேவலமான ஜென்மமாக இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து எலைட் பீப்புள்னு வேற சொல்லிப்பாங்க. அவங்கள எலைட் பீப்புள்னா என்னடா, இப்படி தான் உட்காந்து அசிங்கமாக பேசுகிறத ரசிக்கிறதா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அந்த பையன் ஜஸ்ட்டு சிம்பிளாக அப்படி முடிச்சுட்டு போயிட்டான். அதை பற்றிலாம் பேசினா அதை பற்றி தமிழக வெட்டி கலத்தை பற்றி பேசவே பேசாத, அதில் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்கிறானா, அப்போ எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற வேலையை இந்த பையன் பார்த்துட்ருக்கான். இது வந்து பியூர்லி இளைஞர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பேச வைக்கிறது. இப்போ இதை வந்து இவங்க கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த இடங்களில் அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தேடி பிடிப்பாங்க. இன்னமும் அவருடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து வைக்கலை. தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறோம், என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஒரு கட்சி இல்லை அப்படின்னு நீ சொல்லி அசிங்கப்படுத்துறது விஜய் அவர்களை மட்டும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை, அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய அத்தனை கோடி இளைஞர்களையும் இந்த பையன் அசிங்கப்படுத்துகிறான். என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த மாதிரி பையனை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு இடத்தை நோக்கி தான் போவீங்க. ஏன்னா அவன் பேசக்கூடிய ஜோக் அப்படின்ற அந்த பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஜோக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ எந்த மாதிரியான அரசியல் ஆதரிக்கிறீங்க அப்படின்றத இளைஞர்களான நீங்கள் தான் வந்து அதை முடிவு பண்ணணும். ஓவராலாக நான் சொன்ன விஷயம்தான், இன்றைக்கி எல்லா கட்சியுமே டார்கெட் பண்ணக்கூடியது இளைஞர்கள் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 40+ இருக்கவங்க மேலே ஈஸியாக மாற்றிட முடியுன்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா, எலெக்ஷன் டயத்தில் கொண்டு போய் காசை கொடுத்தோம்னா காசை வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையில் இன்னமும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் அப்படி கிடையாது. ஒரு ரசிகரை ஒரு நடிகரை வந்து அவருக்கு ரசிகர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பசங்க அவரை வந்து கடவுளாக தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது அவன்கிட்ட காசு கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, அந்த முகத்துக்காக அவன் போய் எல்லாமே பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அது தெரியும். அதனால தான் இந்த இளைஞர்களை எப்படியாவது மாற்றி நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு ஒவ்வொரு கட்சியும் மெனக்கிட்டு இந்த மாதிரி பசங்களையே இறக்குறாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பசங்களோட வாழ்க்கையும் வீணாக போகுது அப்படின்றதான் என்னோட மெயின் கன்சர்ன். இந்த வைஷ்ணவி பொண்ணாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த பையன் பேசுனா இந்த பையன் இவனாக இருக்கட்டும். பட் இவன் பையன்ற போது அவன் இஷ்டத்துக்கு பேசி பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு, பொம்பளை பிள்ளை போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இளைஞர்கள் மேல் எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் வைத்திருக்கும் அக்கறை போல் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அவர் ஒருத்தர் மட்டும்தான் தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள், தன்னை இத்தனை வருஷமாக நேசித்த இந்த பிள்ளைகள் திரும்பியும் நம்ம ஏதாவது நம்மள நல்ல விஷயம் செய்யணும், அவங்களே மேலே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் இன்றைக்கி அவர் வந்து உள்வாங்கிட்டு தான் வர்றார். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். படித்த இளைஞர்கள் ஸ்விக்கி ஓட்டுறதா இருக்கட்டும், ஜொமேட்டோ ஓட்டுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன எடுப்பு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காம என்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கலாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ இன்றைக்கி வரப்போகிற காலகட்டத்தில் அவர் என்ன மாதிரியான திட்டங்களை இளைஞர்களுக்கு கொண்டு வர போகிறாரு, படித்தவர்களுக்கு கொண்டு வர போகிறாரு, அதற்கு அவருக்கு பல பேர் பக்கபலமாக இருந்து அதற்கான எல்லா ஆய்வுகளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் வாங்கி ரீகால் பண்ணி மொத்தமாக மேனிஃபெஸ்டோவாக ரெடி பண்ணணும். அதற்கான டைம் எடுக்கும். அதற்கு முன்னாடியே எப்படியாவது அவரை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிரி கட்சிகள். ஸோ இந்த எதிரி கட்சிகளை நம்ம எதிர்த்து தான் அரசியல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இந்த அரசியல் எந்த அளவுக்கான அரசியலாக இருக்கணும் அப்படின்றத இளைஞர்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நல்ல அரசியலை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நாதாரித்தனமாக பேசக்கூடிய இந்த பசங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நல்ல விஷயங்களை புகுத்தக்கூடிய இளைஞர்களை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.